ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1043. இங்கு குருட்சேத்திரம் என்ற இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்தித்த கோபியர்களின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சூரிய கிரகணத்தின் போது பகவான் கிருஷ்ணர் குருட்சேத்திரம் வருவார் என கேள்விப்பட்ட விருந்தாவனவாசிகள் நந்த மகாராஜாவின் தலைமையில் அங்கு செல்வதென தீர்மானித்து இருந்தார்கள். மகாராஜா நந்தரும் அவரது ஆயர்குல பிரஜைகளும் பயணத்துக்கு தேவையான பொருட்களை மாட்டு வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு தங்கள் பிரிய குமாரர்களான பலராமரையும் கிருஷ்ணரையும் காண்பதற்காக குருட்சேத்திரம் வந்து அடைந்தார்கள். விருந்தாவனத்தின் ஆயர்கள் குருட்சேத்திரம் வந்து இருப்பதைக் கண்ட யதுகுலத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். விருந்தாவனவாசிகளை கண்டதும் அவர்கள் புத்துயிர் பெற்றவர்கள் போல் உணர்ந்து மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களை வரவேற்றார்கள். இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில் மிகுந்த ஆவல் கொண்டு இருந்ததால் ஒருவரை ஒருவர் மனமாற தழுவிக்கொண்டு வெகுநேரம் தழுவியபடி நின்று இருந்தார்கள். வசுதேவர் நந்த மகாராஜாவை கண்டவுடன் குதித்து எழுந்து ஓடி மிகுந்த அன்புடன் அவரை தழுவிக்கொண்டார். வசுதேவர் தம் கடந்த கால நிகழ்ச்சிகளையெல்லாம், கம்சன் தன்னை சிறைப்படுத்தியது, தன் குழந்தைகள் கொல்லப்பட்டது, கிருஷ்ணர் பிறந்தவுடன் அவரை நந்தரின் அரண்மனைக்கு எடுத்துச் சென்றது, கிருஷ்ணரையும் பலராமரையும் நந்த மகாராஜாவையும் அவரின் ராணி வளர்த்தது ஆகியவற்றை நினைவு கூர்ந்தார். கிருஷ்ணரும் பலராமரும் நந்த மகாராஜாவையும் அன்னை யசோதையும் தழுவிய பின்பு அவரின் திருப்பாத கமலங்களில் விழுந்து வணங்கினார்கள். நந்தரையும் யசோதையும் அவர்கள் பெற்றோர்களாக கருதி அன்பு செலுத்தியதால் உணர்ச்சி பெருக்கால் தொண்டை அடைக்க சில நாடிகள் எதுவும் பேச முடியாமல் நின்று இருந்தார்கள். மிகுந்த பாக்கியசாலிகள் மகாராஜா நந்தரும் அன்னை யசோதையும் ஆகும். யசோதையும் நந்தரும் தம் மகன்களான கிருஷ்ணரையும் பலராமரையும் மடிமேல் இருத்தி ஆசி தீர தழுவி மகிழ்ந்தார்கள். அவர்களை சந்தித்து தழுவியதால் தங்கள் துயரங்களெல்லாம் நீங்கியதாக அவர்கள் உணர்ந்தார்கள். பின்பு பகவான் கிருஷ்ணரின் தாயான தேவையும் பலராமரின் தாயான ரோகிணியும் அன்னை யசோதை தழுவி பின்வருமாறு கூறினார்கள். அன்புள்ள ராணி யசோதா தேவி, தாங்களும் நந்த மகாராஜாவும் எங்களின் சிறந்த நண்பர்களாக இருந்தீர்கள். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களின் நட்பு நிறைந்த செயல்களை நினைத்து பூரித்து போகின்றோம். உங்களின் நட்புக்காக உங்களுக்கு நாங்கள் தேவலோகத்தை அளித்தாலும் போதாது. எங்களிடம் நீங்கள் காட்டிய நட்புறவை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். கிருஷ்ணரும் பலராமரும் பிறந்தவுடன் அவர்களின் உண்மை தாய் தந்தையரின் முகங்களை காணும் முன்பே உங்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளாக கருதி பறவைகள் தம் குஞ்சுகளை கூட்டில் வைத்து பாதுகாப்பது போல் மிகுந்த கவனத்துடன் சீராட்டி பாராட்டி வளர்த்து அவர்களின் நலனுக்காக உரிய மதச்சடங்குகளை செய்வித்தீர்கள். சொல்லப்போனால் அவர்கள் எங்கள் குமாரர்கள் கிடையாது, உங்களுக்கு சொந்தமானவர்கள். நந்த மகாராஜாவும் நீங்களே உண்மையில் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் தாய் தந்தையர். உங்களின் பராமரிப்பில் இருந்தபோது அவர்களுக்கு எந்தவித கஷ்டம் நேர கிடையாது. எவ்வித அபாயம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்கள் மிகுந்த அன்புடன் அவர்களை பாதுகாத்து வளர்த்தது உங்களின் உயர்ந்த தகுதிகளை எடுத்து காட்டுகின்றது. மிக உயர்ந்த குணசீலர்கள் தம் மக்கள் பிறர் மக்கள் என்று வேறுபடுத்தி காண்பது கிடையாது. நந்த மகாராஜாவின் தங்களை விட உயர்ந்தவர்கள் இவ்வுலகில் வேறு ஒருவரும் கிடையாது. விருந்தாவனத்தின் கோவியர்கள் தம் வாழ்வின் தொடக்கத்தில் இருந்தே கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் அறியார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் அவர்கள் உயிருக்குயிராக இருந்தார்கள். கிருஷ்ணரிடம் மிகுந்த அன்புடன் இருந்த கோவியர்கள் கண் இமைக்கும் நேரம் கூட கிருஷ்ணரை காணாமல் இருப்பதை பொறுத்து கொள்ள இயலாதவராக இருந்தார்கள். கண்கள் இமைத்து அந்த நேரத்தில் அவர்கள் கிருஷ்ணரை காணாமல் இருக்கும்படி தங்களின் உடல் அமைப்பை பிரம்மா அதை அவர்கள் சபித்தார்கள். கிருஷ்ணரை விட்டுவிட்டு பல்லாண்டு காலம் பிரிந்திருந்த கோவியர்கள் இப்போது நந்தருடன் அன்னை யசோதையுடன் வந்து கிருஷ்ணரை காண வேண்டுமென அவர்கள் கொண்டு இருந்த ஆவலின் உத்வேகத்தை எவரும் அறிய மாட்டார்கள். பகவான் கிருஷ்ணரை கண்டவுடன் அவர்கள் அவரை தம் கண்களின் வழியே இதயங்களுக்கு கொண்டு சென்று மனமாற தழுவி மகிழ்ந்தார்கள். அவர்கள் மானசீகமாகவே கிருஷ்ணரை தழுவினார்கள் என்றாலும் ஆனந்த மிகுதியினால் தங்களை முற்றிலும் மறந்து இருந்தார்கள். இவ்வாறாக அவர்கள்
பெற்ற பரமானந்தம் முழுமுதற் கடவுளை எந்நேரம் தியானித்திருந்த யோகிகளும் பெற முடியாத ஒன்று ஆகும். கோபியர்கள் தம்மை மனதுக்குள் தழுவி மகிழ்வதை கிருஷ்ணர் அறிந்து இருந்தார். எல்லோரின் இருதயங்களிலும் வீற்றிருப்பவனான கிருஷ்ணர் உள் இருந்து கோபியரை தழுவி அவர்களை மகிழ்வித்தார். பகவான் கிருஷ்ணர் அன்னை யசோதை உடனும் மற்ற அன்னையரான தேவகி மற்றும் ரோகிணி உடனும் அமர்ந்து இருந்தார். ஆனால் அன்னையர் தமிழ் உரையாடி கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் கோபியரை சந்திக்க ஒரு தனி இடத்துக்கு சென்று விட்டார். கோபியர்களை சந்தித்ததும் பகவான் கிருஷ்ணர் புன்னகையுடன் அவர்களை தழுவி நலம் விசாரித்தார். பின்பு அவர்களை உற்சாகப்படுத்தியபடி பேசினார். அன்பார்ந்த நண்பர்களே, நானும் பலராமரும் எங்கள் குடும்பத்தினரையும் உறவினரையும் திருப்திப்படுத்துவதற்காக விருந்தாவனத்தை விட்டுவிட்டு சென்று விட்டோம். அங்கு பகைவருடன் போரிட்டு கொண்டு இருந்த நேரத்தில் எங்களிடம் மிகுந்த பிரியம் கொண்டு இருந்த உங்களை மறக்கும்படி ஆகிவிட்டது. இவ்வாறாக நான் உங்களிடம் நன்றியில்லாமல் நடந்து கொண்டதை உணர்கிறேன். எனினும் நீங்கள் என்னிடம் இன்னும் அன்பு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களை விட்டுவிட்டு நான் பிரிந்து இருந்தும் என்னை நீங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? அன்பார்ந்த கோபியர்களே, நான் உங்களிடம் நன்றியில்லாமல் நடந்து கொண்டதற்காக என்னை நினைப்பதை வெறுக்கிறீர்களா? உங்களிடம் நான் தவறாக நடந்து கொண்டதை நீங்கள் மிகவும் பொருட்படுத்துகின்றீர்களா? உங்களை விட்டு போக வேண்டுமென்ற நோக்கம் எனக்கு கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிரிய வேண்டும் என விதிக்கப்பட்டு இருந்தன. விதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரி. அது தன் விருப்பத்தை தவறாது செயல்படுத்துகின்றது. விதி ஆனது வெவ்வேறானவர்களை ஒன்று சேர்த்து மீண்டும் பிரிக்கின்றது. சில சமயங்களில் மேகமூட்டம் ஏற்பட்டு பலமான காற்று வீசும்போது தூசியும் துகள்களும் பருத்தி துணுக்குகளும் ஒன்றாக கலந்து பறப்பதை நாம் காண்கின்றோம். காற்று நின்றதும் தூசியும் பருத்தியும் பிரிந்து வெவ்வேறு இடங்களில் சிதறி விழுகின்றன. அதுபோன்று உன்னதமான இறைவன் எல்லாவற்றையும் படைக்கின்றார். நாம் காணும் பல பொருட்கள் அவரின் சக்தியின் பல்வேறான தோற்றங்கள். அவரின் உயரிய விருப்பத்தால் சில சமயங்களில் நாம் கூடுகின்றோம், சில சமயங்களில் பிரிகின்றோம். இறுதியில் எல்லாம் அவரின் சித்தப்படி நடைபெறுகின்றன. அதிர்ஷ்டவசத்தால் என்னிடம் நீங்கள் அன்பு கொண்டு இருக்கின்றீர்கள். என்னோடு தொடர்பு கொள்வதற்கான மிகச்சிறந்த பரமான நிலை அது ஆகும். என்னிடம் பக்தியுடன் கூடிய அன்பு செலுத்தும் உயிர்வாளிகள் மீண்டும் வீடு சென்று கடவுளை அடைகின்றார்கள். என்னிடம் களப்பற்ற பக்தி அன்பு செலுத்துபவர்கள் மிக உயர்ந்த நிலையான முக்தியை அடைந்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த கோபியரே, என் சக்தியே எங்கும் செயல்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்களாக. உதாரணமாக ஒரு மண் பானை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மண், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவற்றின் கலவையே அல்லாமல் வேறு கிடையாது. ஆரம்பத்திலும் இருக்கும்போதும் அழிந்த பின்பும் அதில் அடங்கியிருக்கிற பொருட்கள் அவைதான். பானை உருவாக்கப்படும் போது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றால் உருப்பெறுகின்றது. அது பானையாக இருக்கும்போது அதில் அடங்கியிருக்கும் பொருட்கள் அவைதான். அது உடைந்து அழியும் போது அதன் வெவ்வேறு பொருட்கள் ஜடசக்தியின் பல அம்சங்களில் சென்று அமைகின்றன. அதுபோன்றுதான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருந்து அழியும் போது ஒவ்வொரு நிலையும் என் சக்தியின் வெவ்வேறான தோற்றமாகும். சக்தி என்னிலிருந்து வேறுபட்டது அல்லது ஆகையால் எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன் என அறிய வேண்டும். அதுபோன்றுதான் உயிர்வாளியின் உடல் இந்த 5 அடிப்படை பொருட்களின் கலவை ஆகும். ஜட நிலையில் அடைபட்டிருக்கும் உயிர்வாளியும் எனது அம்சமாகும். தானே அனுபவிப்பான் என்ற தவறான கருத்தின் காரணமாக உயிர்வாளி ஜடநிலையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறான். உயிர்வாளி தன் உணர்வு காரணமாக ஜட இருப்பில் சிறைப்பட்டு இருக்கின்றான். உன்னதமான பரம சத்தியம் ஆகிய நான் உயிர்வாளின் நிலையை கடந்து நிற்கின்றேன். ஜடசக்தி, ஆன்மீக சக்தி ஆகிய இரு சக்திகளும் எனது உயரிய ஆளுகையின் கீழ் செயல்படுகின்றன. அன்பார்ந்த கோபியரே, நீங்கள் இவ்வாறு துன்புறாமல் எல்லாவற்றையும் தத்துவ உணர்வோடு ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போது நீங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பதை உணர்ந்து என்னை விட்டு பிரிந்திருக்கும் வருத்தத்தை உணர மாட்டீர்கள் என்றார் அவர். பகவான் கிருஷ்ணர் கோபியர்களுக்கு வழங்கிய இந்த அறிவுரை கிருஷ்ண உணர்வை அபியசிக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பயன் தரக்கூடியது. ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் பிரிந்தும் இருப்பதற்கான எண்ணற்கரிய அடிப்படையில் இந்த தத்துவம் அமைந்து இருக்கின்றன. பகவான் தமது அருவ அம்சத்தில்
தாம் எங்கு நிறைந்து இருப்பதாக பகவத்கீதையில் கூறியிருக்கின்றார். எல்லாம் அவரில் அடங்கி இருக்கின்றன. எனினும் அவர் தாமதமாக எங்கும் இருக்கவில்லை. பிரபஞ்ச தோற்றம் கிருஷ்ணரின் சக்தியின் காட்சியை அன்றி வேறு கிடையாது. சக்தி உடையதில் இருந்து வேறுபட்டது அல்லது. ஆகையால் எதுவும் இல்லாத போது, அதாவது கிருஷ்ண உணர்வு இல்லாத போது நாமும் கிருஷ்ணன் வேறுபட்டு நிற்கின்றோம். அதிர்ஷ்டவசமாக இந்த கிருஷ்ண உணர்வு இருந்துவிட்டால் அப்போது நாம் கிருஷ்ணரில் இருந்து வேறுபட்டு நிற்பது கிடையாது. கிருஷ்ண உணர்வை புதுப்பிக்கும் வழிமுறை பக்தி தொண்டு ஆகும். ஜடசக்தி கிருஷ்ணரை விட்டு வேறான ஒன்று கிடையாது என்பதை பக்தன் புரிந்து கொண்டால் அவன் ஜடசக்தியையும் அதன் உபபொருட்களையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்த முற்படுவான். ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லாத போது அதை மறந்த உயிர்வாளி கிருஷ்ணரின் அம்சமாக இருந்தும் தன்னை ஜட உலகை அனுபவிப்பவனாக தவறாக கருதி கொண்டு ஜடநிலையில் சிக்கி ஜடநிலை நீடிக்கும்படி ஜடசக்தியால் நிர்பந்திக்கப்படுகின்றான். உயிர்வாளிகளை செயல்படும்படி நிர்பந்திப்பது ஜடசக்தி என்றாலும் அவன் தன்னைத்தானே அனுபவிப்பாளன் என தவறாக நினைத்து கொள்கின்றான். பகவான் கிருஷ்ணரின் ஆலயத்தில் இருக்கும் அச்சா விக்கிரகம் சச்சிதானந்த விக்கிரகமான கிருஷ்ணரே என்பதை பக்தன் நன்றாக உணர்ந்து இருப்பதால் அவன் ஆலயத்தில் இருக்கும் மூர்த்திக்கு செய்யும் பக்தி தொண்டு நேராக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு ஆற்றும் தொண்டு ஆகும். அதுபோன்று ஆலயத்தின் உபகரணங்கள், மூர்த்திக்கு அளிக்கப்படும் உணவு இவையெல்லாம் கிருஷ்ணரில் இருந்து வேறுபட்டவை ஆகாது. ஆச்சாரியில் வகுத்து இருக்கும் விதிமுறைகளை கடைபிடித்து மேலானவரில் போதனையின்படி வழிபட்டால் கிருஷ்ண உணர்வு பெற்று கிருஷ்ணரை அறிவது இந்த ஜட இருப்பிலேயே சாத்தியம் ஆகும். ஒரே சமயத்தில் ஒன்றாகும் வேறாகும் இருக்கும் நிலை பற்றி கிருஷ்ணர் வழங்கிய போதனை பெற்ற கோபியர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருந்த ஜட மாசுக்களில் இருந்து விடுபட்டார்கள். ஜட உலகை தான் அனுபவிப்பதாக தவறாக கருதும் உயிர்வாளியின் உணர்வு ஜீவகோஷம் எனப்படும். அதாவது தன் உணர்வில் சிறைப்பட்டு இருப்பது என பொருள். கோபியர்கள் மட்டுமில்லாமல் கிருஷ்ணரின் இந்த உபதேசத்தை பின்பற்றும் எவரும் உடனடியாக ஜீவகோஷம் என்னும் சிறையில் இருந்து விடுபடுகின்றார்கள். முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தன் உணர்வில் இருந்து எப்போதும் விடுபட்டு இருக்கின்றான். அவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணரின் சேவைக்காக பயன்படுத்தி எந்த நேரம் கிருஷ்ணர் இடமிருந்து பிரியாமல் இருக்கின்றான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தர்களான கோபியர்கள் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார்கள். அன்பார்ந்த கிருஷ்ணா, உமது நாவியில் இருந்து பிரம்மனின் பிறப்பிடமான மூலத்தாமரை மலர் தோன்றியது. உமது மகிமைகளையும் சிறப்புகளையும் யாரும் அளவிட முடியாது. யோக சக்திகள் சிறந்த ஞானிகளாலும் அவற்றை அறிய முடியாது. ஆனால் ஜட இருப்பினும் இருண்ட கிணற்றுக்குள் விழுந்து இருக்கும் கட்டுப்பட்ட ஆத்மா பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களில் சரண் அடைய முடியும். அவன் முக்தி பெறுவது நிச்சயம். கோபியர்கள் மேலும் கூறினார்கள், அன்பார்ந்த கிருஷ்ணா, நாங்கள் எப்போதும் குடும்ப காரியங்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். எனவே நீங்கள் எமது இருதயங்களில் உதய சூரியனைப் போல் வீற்றிருக்க வேண்டுமென உம்மிடம் பிரார்த்திக்கின்றோம். இதுவே நீங்கள் எமக்களிக்கும் மிகப்பெரிய வரமாகும். கிருஷ்ண உணர்வில் எப்போதும் மூழ்கியிருக்கும் கோபியர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவர்கள் விருந்தாவனத்தில் குடும்ப காரியங்களில் அகப்பட்டு இருப்பதாக தோன்றுகின்றார்கள். கிருஷ்ணர் இடமிருந்து நீண்ட காலம் பிரிந்து இருந்தாலும் விருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரின் தலைநகரான துவாரைக்கு சென்று விட விரும்ப கிடையாது. அவர்கள் விருந்தாவனத்திலே இருந்து தம் வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் கிருஷ்ணரை உணர்வதை விரும்புகிறார்கள். கோபியர்கள் விருந்தாவனத்துக்கு வரும்படி கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டார்கள். கோபியரின் இந்த பரமான உணர்வு நிலையின் அடிப்படையில் சைத்தன்ய மகாபுரின் போதனை அமைந்து இருக்கின்றன. அவர் தொடங்கி வைத்த ரத யாத்திரை உற்சவம் கிருஷ்ணரை மீண்டும் விருந்தாவனத்துக்கு அழைத்து செல்லும் உணர்ச்சி பாங்கில் அமைந்து இருந்தன. பகவான் கிருஷ்ணருடன் துவாரைக்கு சென்று அவருடன் ராஜ போகத்துடன் வாழ்வதை ஸ்ரீமதி ராதாராணி விரும்ப கிடையாது. அவள் துவாரைக்கு செல்ல மறுத்துவிட்டாள். ஆதியான விருந்தாவன சூழலில் அவருடன் வாழ்ந்து அனுபவிப்பதையே அவள் விரும்பினாள். கோபியரிடம் மிகுந்த பிரியம் கொண்டு இருக்கும் பகவான் கிருஷ்ணர் என்றும் விருந்தாவனத்தை விட்டுவிட்டு செல்வது கிடையாது. கோபியர்களும் மற்ற விருந்தாவன வாசிகளும் எப்போதும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பதை விரும்புகின்றார்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின்
சேவையில் இஸ்கான் பக்தர்கள்